வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் கோச் காம்பீர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்தியாவை அசிங்கமா தோக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்தப்ப 3-0ன்னு சொல்லி அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒயிட் வாஷ் பண்ண வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 4வது இன்னிங்ஸில் 100 ரன் அடிக்க முடியல. நம்ம தோத்துட்டோம் மேட்சை. அதாவது கல்கத்தா வந்து பிளாக் சாயில் பிச்சு 4th இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 127 ரன் வந்து ஐஎஸ் ஸ்கோர் சேஸ் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கப்போ என்ன பண்ண நீங்கள் நல்ல பேட்ஸ்மேன் எடுக்கணும். நீ என்ன பண்ணியிருக்கீங்க? 3 பேட்ஸ்மேன், கில்லு, கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் 2 விக்கெட் கீப்பரு, 3 ஆல்ரவுண்டரு, 3 பவுலரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டீமில் 2 ஓப்பனரில் ஒருத்தர் சீக்கிரமாக அவுட் ஆகிறாருன்னா ஒன் டவுனில் இறங்குறவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஒரு டிராவிட் மாதிரி, ஒரு புஜாரா மாதிரி. திரும்பி இன்னொரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறாங்க, இல்லை வந்து ஒன் டவுனில் இறங்க அவுட் ஆகிறாங்கன்னா ஒரு டெண்டுல்கர் மாதிரி, விராட் கோலி மாதிரி செகண்ட் டவுனில் ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா ஒரு ஃபைட்டிங் டோட்டல் கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் போராடமா இல்லையா? ஏற்கனவே 3வது இடத்துல இருக்க சாய் சுதர்சன் டீம் மட்டும் எடுத்துட்டீங்க, ஆல்ரவுண்டரை கொண்டு வந்து இறக்குறீங்க. கடைசியில் என்னாச்சு? சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னை போட்டு சுட்டிட்டு போயிட்டான். ஸ்பின்னு கூட உங்களுக்கு விளாட முடியலன்னா நீங்கள் எதுக்கு ஸ்பின் பிச்சில் மேட்சை தயார் பண்ணுறீங்க? பார்க்குற ரசிகர்லாம் என்ன ஏன் அசிங்கமாக தோக்கணுமா? அதுவும் பாருங்க, முதல் ஓவரில் 2 விக்கெட்டும் காலி. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ரன்னே எடுக்கலை. சரி, கொஞ்சமாக ஸ்கோர் இருக்க, வேகமாக அடிப்பானுங்களா? அதுவும் அடிக்கலை. பந்து வந்தான், 2 ரன் போயிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கே சாதாரண ஒரு ரசிகருக்கு தெரியுது. பெரிய அனலிஸ்ட் வச்சுருக்கிறானுங்க, பிச்சை பற்றி ஒர்க் அவுட் பண்ணுறேன்றானுங்க. கடைசியில் பார்த்தா மட்டமாக தோக்குறானுங்க. 5 நாள் விளாட டெஸ்ட் மேட்சை 3 நாளில் தோத்தா எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கிலாந்து நம்ம பார்த்தோம், எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 5 நாள் போச்சு. அவன் ஃப்ளாட்டான பிச்சு போட்டால் கூட 2 டீம் ஈக்குவலாக ஸ்கோர் அடிக்கிறாங்க, நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. பார்க்கறது கடைசியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீ ஒன் சைடாக உருட்டுன்னு நினச்சின்னா கடைசியில் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். தெம்பா பொம்மா என்னாச்சு பாருங்க, 11க்கு 10 வின்னு, 1 ட்ரா. தோல்வியே அறியாத கேப்டன். வாழ்த்துக்கள்டா. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.